லைஃப் தமிழ் செய்திகள். சரிகமபா வரலாற்றில் பல மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. சரிகமபாவை பொறுத்தவரையில் பல போட்டியாளர்கள் உலகளாவிய ரீதியில் இருந்து கலந்து கொண்டு வருகின்றார்கள். அதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிகமபா நிகழ்ச்சி என்னும் பொழுது இவ்வளவு போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றார்களா என்ற வியப்பான செய்தியை ரசிகர்கள் கேட்கின்றார்கள். பலதரப்பட்ட போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான ஒரு கல நிகழ்ச்சியாக இந்த சரிகமபா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. சரிகமபா சீனியர் சீசன் 4 முடிவடைந்து தற்பொழுது இந்நிகழ்ச்சியின் சீனியர் 5 நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களுக்கு மத்தியில் திறமைகள் மாற்றமடைந்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் சங்கீதத்தில் இருக்கின்ற பிரியத்தின் காரணமாக தங்கள் முழுமையான திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் மறக்க முடியாத சம்பவங்களையும் தங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற நிகழ்வையும் கூறிக்கொள்கின்றார்கள். இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நடுவர்களும் ரசிகர்களும் மெய்ச்சிலித்து நிற்கின்றார்கள். நடுவராக தொடர்ந்தும் கலந்து கொண்டிருக்கின்ற சீனிவாஸ், விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மேனன் உள்ளிட்டவர்கள் இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை வெளிக்கொணர்ந்து வருகின்றார்கள். தற்பொழுது சைந்தேவியும் நடுவராக கலந்து கொண்டிருக்கின்றார். சரிகமபா வரலாற்றில் பல புதிய திருப்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. வாரத்துக்கு வாரம் கொடுக்கப்படுகின்ற சுற்றுக்கள் ஒருவரை புடம் போட்டு பார்க்கின்ற இந்த வாரம் இன்ட்ரடக்ஷன் சுற்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவரை எவ்வாறு தங்கள் பாடலினூடாக அறிமுகப்படுத்தலாம் என்ற சுற்றாகவே அது பார்க்கப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி வெற்றியை எதிர்பார்ப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். அவர்களின் வாழ்க்கையில் எதிர்கால திருப்பங்களை இது உருவாக்கி நிற்கும். ஆகவே தொடர்ந்தும் இந்த சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.